Hello friends, welcome to Homemakers Bowl. நம்ம நெத்திலி மீன்ல 65 நெத்திலி வறுவல் எல்லாமே பார்த்திருப்போம். இன்னைக்கு புட்டு தான் எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். சுறா புட்டு மாதிரியே நெத்திலி மீன்ல புட்டு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு நான் பெரிய நெத்திலி தான் எடுத்துர்க்கேன். 2 செகண்ட் ஹாட் வாட்டர்ல சுடு தண்ணியில போட்டு உப்பு மஞ்சள் போட்டு அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். முள்ளு மட்டும் நடுமுள்ள அப்படியே எடுத்துடலாம். நமக்கு ஈஸியா வந்துடும். நடுமுள்ள எடுத்துட்டு பெசரலாம் வேண்டாம். அப்படியே இந்த மீனை அப்படியே வச்சிருங்க. நம்ம செய்யும் பொழுது அது அப்படியே பொல பொலன்னு ஆயிடும். கையால பெசரி விடாதுங்க. தண்ணியை மட்டும் ஃபுல்லா ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி ட்ரைன் பண்ணி வச்சிடுங்க. இதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா லெமன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகுத்தூள், உப்பு, ஜீரகத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது. இவ்வளவுதான். தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம், கரம் மசாலா, மற்றதெல்லாம் அப்போ போட்டுக்கலாம். நம்ம செய்யும் பொழுது வாங்க எப்படி செய்யறதுன்றத வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பெரிய வாணல்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பெருஞ்சீரகம் மட்டும் தாளிச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், பொடி பண்ண பெருஞ்சீரகத்தூள் தாளிச்சுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நிறையா சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் பொடியாக நறுக்கின 2 வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கி வரணும். நம்ம இதுக்கு தக்காளிலாம் சேர்க்க தேவையில்ல. புட்டு வெரைட்டிக்கு தக்காளிலாம் சேர்க்க தேவையில்ல. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அதனால் மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. மீதி உப்பை மீன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. வதங்கட்டும். இது 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற மீனையும் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் காரம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா, மிளகுத்தூள் எல்லாமே நம்ம சேர்க்குறோம். கூடவே 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் இதில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீன் பாருங்கள் அப்படியே தான் நான் சேர்த்துக்கிறேன். இப்படி நம்ம 2 தடவை இப்படி 4 தடவை கிளறும் பொழுதே அது நல்லா பொல பொலன்னு ஆகிடும். தண்ணி தயவு செஞ்சு சேர்த்துறாதீங்க, குழன்னு ஆகிடும். இந்த மாதிரி கிளறி விடுங்க. நல்லா பொல பொலன்னு அந்த மீன் அந்த 2 நிமிஷத்துலேயே நமக்கு வெந்து வந்துடும். ஏற்கனவே வெந்துடுச்சு. நமக்கு இதை கையால் நம்ம பெசரி விட தேவையில்லை. அதனால் இப்படியே பெசரி விடுங்க. நல்லா பொல பொலன்னு ஆகிடும். இது 2 நிமிஷம் இந்த மசாலாலாம் இதில் இறங்குற அளவுக்கு இது வேகட்டும். அதுக்கப்புறம் மீதி பொருட்களை நம்ம சேர்க்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நான் 2-3 தடவை இப்படி கிளறி விட்டதுலேயே நார்மலாக அந்த மாதிரி பண்ணதுலேயே நமக்கு நல்ல பொல பொலன்னு ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம இதில் பொருட்கள் சேர்த்துடலாம். தேவையான உப்பை இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். மீதி 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் ஆஃப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம். அந்த ஸ்மெல் போகிறதுக்கு தான் இது நம்ம கரம் மசாலா சேர்க்குறது. அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. மீனுன்ற போது அந்த ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது. அதனால் குழந்தைங்களுக்காக அந்த கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ கடைசியாக ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட வேண்டியதான். ஆனால் மறக்காமல் கடைசியாக கொஞ்சமாக ஒரு அரை மூடி லெமன் பிழிஞ்சு விடுங்க. சீ ஃபுட் எது செஞ்சாலும் லெமன் பிழிஞ்சு செய்யும் பொழுது அந்த கவுச்சி ஸ்மெல் நமக்கு எடுத்து கொடுத்துரும். அதனால் லெமன் பிழிஞ்சு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி அரை மூடி லெமனை நல்லா பிழிஞ்சிட்டு இப்போ 2 தடவை இப்படி அப்படின்னு திருப்பி விட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டால் நம்ம சூப்பரான நெத்திலி மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. சுறா புட்டு மாதிரியே செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக செஞ்சு பாருங்கள். சுவையான நெத்திலி மீன் புட்டு உங்கள் வீட்லேயும் நீங்கள் சாப்பிட்லாம். இந்த சேனலை மறக்காமல் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் அப்டேட் ஆகும். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.